இந்த நிலையில வருகைக்கு தனிச்சையா அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி அந்த இதுவரைக்கும் பேசின விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் தகுந்த பதில்கள் அளிக்கப்பட்டு வந்திருக்கு. அந்தந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த தருணத்துல இந்த பர்டிகுலர் புகார் அவங்க எழுத்திருக்கிற புகார் வந்து இதுக்கு வரைக்கும் ஒரு புகாரே எங்கிட்ட வரல. எழுத்துப்பூர்வமா ஒரு புகாரே வராத சமயத்துல திடீர்னு அவங்களா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்கிறது எங்களுக்குமே ஆச்சரியமா இருக்குது. அதுக்கான விளக்கத்தை நாங்க கேட்டிருக்கோம் அந்த அறிக்கையில. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை வெளிப்படுத்த அதுல எங்களுக்கு தெரியாதுங்க. அவங்க கொடுத்த புகாருக்கு எல்லாருக்கும் நாங்க பதில் கொடுத்துருக்கோம். ஸோ இனிமேல் எந்த புகார் எங்க நடிகர்கள் மேல கொடுத்தாலும் பதில் கொடுக்க ரெடியா இருக்கும். அதுக்கு மேலதான் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும். ஸோ தனுஷுடைய புகார் என்பது இது வரைக்கும் எதுவுமே எங்ககிட்ட இல்லை. ப்ரொடியூசர் சங்கம் எங்ககிட்ட கொடுப்பாங்க. அதே மாதிரி நாங்க நடிகர்களுக்காக அவங்கள்ட்ட கொடுப்போம். தனுஷ் பிரச்சனையே இல்லை. திடீர்னு இப்ப தனுஷ் மேல ஒரு நடவடிக்கை வந்திருக்கு. அதனால நாங்க ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கோம். அதுல ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கோம். இப்பவும் நட்புணர்வோட தான் இருக்கோம் நாங்க. அதுவும் இல்லாம வந்து தொடர்ந்து இனிமே அவங்க பணியாற்ற முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை பிரயோகம் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அந்த முன்னெடுப்பே எதனால அப்படி எடுத்தாங்கன்னு நமக்கு புரியல. அப்புறம் இல்லாம வந்து ஸ்டாப் பண்ண போறாங்க ஷூட்டிங் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து எத்தனையோ தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை எப்படி அவங்களே முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறதும் இங்க வந்து சந்தேகக்கூடிய விஷயமா இருக்கு.